अभी तो हम ब्राह्मण बच्चे इस बात से पक्का समझ गए हैं. இப்போ பிராமண குழந்தைகளான நாம் இந்த விஷயத்தை பக்கா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். बाप दादा का काम तो हुआ पड़ा है. பாப்தாதாவினோட வேலைன்றது அது ஆகிதான் தீரும். इसको कोई रोक नहीं सकता. இது யாரால கூட நிறுத்த முடியறதில்ல. जो हुआ पड़ा है என்ன ஆயிருக்குதோ ஆல்ரெடி எல்லாம் ஆயிருக்குதோ அது उसमें सिर्फ निमित्त मात्र बच्चों को बनना है. அதுல வெறும் நிமித்தமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு. जैसे अर्जुन से भगवान ने कहा, क्या कहा था? எப்படி அர்ஜுனனுக்கு பகவான் சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க? अर्जुन ये दुश्मन तो कौरव यादव ये सब मरे पड़े. அர்ஜுன் இந்த சத்ருகள் யாதவ் கௌரவ் இவங்க எல்லாமே இறந்து போயிருக்காங்க. तो इनको नहीं मारेगा. நீ இவங்கள முடிக்க மாட்டேன். ये तो खुद ही मरे पड़े. இவங்க தானாவே இறந்து போயிருக்காங்க. तो ऐसे ही जो माया की कमजोरी, அதாவது இப்படிப்பட்ட மாயாவினோட குறை என்ன இருக்கு? बार बार उभर के सामने आती है. அடிக்கடி என்ன முன்னாடி வருது. அது மேலே வந்து அது ஏதாவது அது அடிக்கடி மேல வந்து इतनी हिम्मत दिखाती है. அதாவது முன்னாடி வந்துட்டு இருக்கு. அது அவ்வளோ தைரியத்தை காமிக்குது. तो सर्वशक्तिवान बाप है. யாரு சர்வசக்திவான் அப்பா இருக்காங்க. माया बन करके மாயா ஆகி सर्वशक्तिवान माया भी है. சர்வசக்திவான் மாயா கூடயும் ஆயிருக்குது. बाप के सामने भी पहुंच जाती. அப்பாக்கு முன்னாடி கூடயும் போய் சேரிடுது. तो बाबा कहते हैं अभी माया का क्या हाल हो गया है? இப்போ பாபா என்ன சொல்றாங்க, மாயாவினோட நிலைமை என்ன ஆயிருக்குது? अभी माया का क्या हाल हो गया है? இப்போ மாயாவினோட நிலைமை என்ன ஆயிருக்குது? माया अभी कागज का शेर हो गई है. மாயா இப்போ அந்த ஒரு பேப்பரினோட சிங்கம் ஆயிருக்குது. क्या? என்ன? शेर तो दिखाई पड़ती है, சிங்கமாக தென்படுதுதான். लेकिन है कैसा शेर? ஆனா எப்படிப்பட்ட சிங்கமா இருக்குது? कागज का शेर. अगर मुकाबला करने की उंगली भी उसमें लगा दी, எப்படின்னா பேப்பரினோட சிங்கமா இருக்குது. இப்போ எதிர்க்கிறதுக்காக ஒருவேளை ஒரு விரலை விட்டீங்கன்னாலும் तो भी क्या हाल होगा? அப்ப கூடயும் என்ன நிலைமை ஆயிடும்? तो भी घायल हो जाएगी. அப்ப கூடயும் என்ன ஆயிடும்னா அது காயம் ஏற்பட்டிடும். அதுக்கு कागज का शेर बन करके बच्चों का मुकाबला कर रही है. பேப்பரினோட சிங்கமாகி அந்த குழந்தைகளை அதை எதிர்த்துட்டு இருக்குது. और बाप के सामने भी पहुंच जाती. பிறகு அப்பாக்கு முன்னாடி கூடயும் வந்து சேர்ந்துடுது. अभी இப்போ अभी करना क्या है? परिवर्तन. இப்போ என்ன பரிவர்த்தனை செய்யணும்? अभी परिवर्तन ये करना है, இப்போ என்ன பரிவர்த்தனை செய்யணும்னா सबसे पहला परिवर्तन करना है, எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் பரிவர்த்தனை செய்யணும். ज्यादा से ज्यादा टाइम जितना भी मिले அதிகதிலும் அதிக டைம் எவ்வளோ கிடைச்சாலும் अपनी प्रकृति में தன்னோட இரு புருவக்கு நடுவுல स्टार को देखने का. ஸ்டாரை பார்க்கறது. जितना जितना हम अपनी स्थिति में टिकेंगे, எந்த அளவுக்கு நாம நம்மளோட சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைப்போமோ उतना उतना அந்த அளவுக்கு देहभान का आवरण தேகாபிமானத்தினோட இந்த ஆவரணம் என்ன இருக்கு हटता जाएगा. அது குறைஞ்சிட்டே வரும். भूले कब होती है? தவறுகள் எப்போ நடக்குது? जब देहभान में होते हैं तो बहुत भूले होती. எப்போ தேகாபிமானத்துல வரோமோ அப்போ ரொம்ப தவறுகள் ஆகுது. आत्मा के भान में होंगे, ஆத்மாவோட அபிமானத்துல இருந்தோம்னா स्टार की याद में होंगे,
ஸ்டாரினோட நினைவுல இருந்தோம்னா तो भूलें नहीं होंगी। அப்போ தவறுகள் ஆகாது. श्रीमत की बरखिलाफी की भी भूलें नहीं होंगी। ஸ்ரீமத்துக்கு விபரீதமான தவறுகள் கூடயும் ஆகாது. आत्मिक स्थिति में स्थित रहने से ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்கிறதுனால ये याद भी नहीं करना पड़ेगा இது நினைவு செய்யற அவசியம் கூடயும் இருக்காது. कि बाप की श्रीमत क्या है क्या नहीं है। அப்பாவோட ஸ்ரீமத் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி நினைவு செய்யற அவசியமும் இருக்காது. जैसे आत्मिक स्थिति वालों में எப்படின்னா ஆத்மிக ஸ்திதியில இருக்கக்கூடியவங்களுக்கு वो सुप्रीम सोल बाप स्वयं प्रवेश करके कार्य कराता रहेगा। அந்த சுப்ரீம் சோல் அப்பா சுயம் பிரவேசம் பண்ணி வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. और करा रहा है। பிறகு செய்ய வச்சுட்டு இருக்காங்க. यहाँ ज्योति बिंदु की स्थिति है எங்க ஜோதி பிந்துவினோட ஸ்டேஜ் இருக்குமோ वहाँ परमात्मा बाप तो है ही है। அங்க பரமாத்மா அப்பா இருக்கதா செய்வாங்க. जिसको दुनिया वालों ने कह दिया परमात्मा सर्वव्यापी है। எதுக்காக உலகத்தினார்கள் சொல்லிட்டாங்க பரமாத்மா சர்வவியாபியா இருக்காங்கன்னு. तो सर्वव्यापी वाली बात नहीं है। அதாவது பாபா சொல்றாங்க சர்வவியாபியினோட பேச்சு இல்ல. कौन सी बात है? எந்த பேச்சா இருக்குது? है? आत्मिक स्थिति में स्थित रहने की बात है। ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைக்கிற விஷயமா இருக்கு. ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களினோட உலகத்துல हम ब्राह्मणों के बीच में பிராமணர்களா இருக்கிற நம்மளுக்கு நடுவுல जहाँ भी जाए எங்க போனாலும் हर चेहरे से वो आत्मिक स्थिति दिखाई देती रहे। ஒவ்வொரு முகத்துல கூடயும் அந்த ஆத்மிக ஸ்திதி தென்பட்டுட்டு இருக்கணும். मायावी संकल्प, மாயாவி சங்கல்பங்கள், मायावी वाचा மாயாவி பேச்சுகள், और मायावी कर्म பிறகு மாயாவி செயல்கள், इनसे बचे रहे। இதிலிருந்து சேஃபாக இருக்கணும். बाप का घर है, அப்பாவோட வீடா இருக்கு. आपके घर में हर बच्चे का अधिकार है। அப்பாவோட வீட்டுல ஒவ்வொரு குழந்தைக்கு கூடயும் உரிமை இருக்கு. कौन से बच्चे का? எந்த குழந்தைக்கு? देहाभिमानी बच्चे का। தேகாபிமானி குழந்தைகளுக்கா? आत्मिक स्थिति में स्थित रहने वाले हर बच्चे का अधिकार है। ஆத்மிக ஸ்திதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கு கூடயும் அதிகாரம் இருக்குது. அதாவது உரிமை இருக்கு. बाप किसी बच्चे को नहीं निकालेगा। அப்பா எந்த குழந்தைகளை கூடயும் வெளியில தள்ள மாட்டாங்க. परमधाम बाप का भी घर है, हम आत्माओं का भी घर है। எப்படி பரந்தாம் அப்பாவோட வீடு கூட இருக்குது, குழந்தைகளான நம்மளோட வீடு கூடயும் இருக்கு. कीट पशु पक्षी पतंगे जैसी आत्माओं का भी घर है। இப்போ புழு பூச்சிகள் பறவைகள் இப்படி ஆத்மாக்களோட வீடு கூடயும் இருக்குது. उस घर में सबको जगह है, அந்த வீடுல எல்லாருக்குமே இடம் இருக்குது. लेकिन जगह कब है? ஆனா இடம் எப்போ இருக்கும்? எப்போ? जब वो कीड़े मकोड़ों जैसी दुखदाई आत्माएं भी किसी स्थिति में स्थित हो जाती है। அந்த புழு பூச்சிகள் போல ஆத்மாக்கள் கூடயும் எந்த ஸ்டேஜ்ல நிலைச்சிருப்பாங்க? शरीर छोड़ करके देहभान छोड़ करके சரீரத்தை விட்டு தேகாபிமானத்தை விட்டு बिंदु आत्मा बन जाती है। பிந்து ஆத்மாக்கள் ஆயிடுவாங்களோ அந்த அப்போ बाप ये नहीं देखता है कि ये कीड़े मकोड़े हैं। பிறகு அப்பா இந்த விஷயத்த பார்க்க மாட்டாங்க இவங்க புழு பூச்சிகளா இருக்காங்க, ये राक्षस राक्षसियां हैं। இவங்க ராட்சஸ் ராட்சசிகளா இருக்காங்க. बाप तो सबको आत्मा के रूप में देखता है, அப்பா எல்லார கூடயும் ஆத்மாவினோட ரூபத்துல பாக்குறாங்க. क्योंकि बाप सुप्रीम सोल खुद भी एक आत्मा है। ஏன்னா அப்பா சுப்ரீம் சோல் சுயம் கூடயும் ஒரு ஆத்மா இருக்காங்க, सदा काल की आत्मा है। சதா காலத்துக்காக ஆத்மா இருக்காங்க. तो जो जैसा होता है அப்போ யார் எப்படி இருப்பாங்களோ अपनी जाति को தன்னோட ஜாதிக்கு वैसा ही बनाना पसंद करता है। அப்படியே ஆக்குறதுக்காக விருப்பப்படுவாங்க.
सारे संसार को वैसा ही बताना और देखना पसंद करता है। முழு உலகத்தை கூடயும் இப்படியே தான் சொல்ல பிறகு ஆக்குறதுக்கு அதாவது பார்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. तो बाप அப்போ அப்பா हर बच्चे के चेहरे से वो रूहानियत देखना चाहते हैं। ஒவ்வொரு குழந்தையினோட முகத்துல அந்த ஆன்மீக தன்மைன்றது பார்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. जब रूहानियत का चेहरा देखने में आता है तो खुशनुमा देखने में आता है। எப்போ அந்த ஆன்மீக தன்மையினோட முகம் தென்படுமோ அப்போ குஷியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை தென்படுது. देवान का चेहरा होगा தேகாபிமானத்தினோட முகம் இருந்ததுன்னா तो चमचमाया हुआ देखने में आएगा। அப்போ ஒளிரும் முகம் தென்படும். कालिमा देखने में आएगी। கருப்பான தன்மை தென்படும். கருப்பான முகம் தென்படும். आंसू देखने में आवेंगे। கண்ணீர் தென்படும். चेहरे से ही पता लग जाता है। முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். चेहरे से निकलने वाली वाइब्रेशन से ही पता लग जाता है। முகத்திலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் மூலமாவே தென்பட்டிடும். कि आत्मा आत्मिक स्थिति में है இந்த ஆத்மா ஆத்மிக ஸ்திதியில இருக்குதா या देवान की स्थिति में। இல்லைன்னா தேகாபிமானத்தினோட ஸ்டேஜ்ல இருக்குதா என்ற விஷயம். ये आत्मिक स्थिति இந்த ஆத்மிக ஸ்டேஜ் स्वर्ग बनाने वाली है। ஸ்வர்கத்தை உருவாக்க கூடியதா இருக்கு. शूटिंग तो हो रही है। ஷூட்டிங்ன்றது ஆயிட்டே தான் இருக்குது. हमारी आत्मा நம்மளோட ஆத்மா हमारे ही अनेक जन्मों के सुख और दुख की शूटिंग कराई रही है। நம்மளோட ஆத்மாவினோட சுகம் பிறகு துக்கத்தினோட ஷூட்டிங்க தான் அநேக ஜென்மங்களினோட சுகம் பிறகு துக்கத்தினோட ஷூட்டிங்க தான் செஞ்சுட்டு இருக்குது. जब आत्मिक स्थिति में स्थित होते हैं எப்போ ஆத்மிக ஸ்திதியில நிலைச்சிருப்பீங்களோ तो स्वर्ग रूपी सुख की शूटिंग करने के निमित्त बनते हो। அப்போ ஸ்வர்க ரூபி சுகத்தினோட ஷூட்டிங் செய்ய வைக்கிறதுக்காக ஆகுவீங்க. चाहे किसी भी युग की शूटिंग करने के निमित्त बन रही हो। இப்போ எந்த யுகத்தினோட ஷூட்டிங்கா செய்யறதுக்காக நிமித்தம் வேணாலும் ஆயிருக்கலாம். क्योंकि सुख और दुख तो हर युग में होता है। ஏன்னா சுகம் பிறகு துக்கம் ஒவ்வொரு யுகத்துல கூடயும் இருக்கும் தான். सुख हर युग में होता है और उतरती कला हर युग में होती है। துக்கம் ஒவ்வொரு யுகத்துல கூட இருக்கும். பிறகு எருங்கும் கலைன்றது ஒவ்வொரு யுகத்துல இருக்கும். ऐसा कोई युग है जिसमें सुख न होता हो? அதாவது சுகம் என்றது ஒவ்வொரு யுகத்துல இருக்கும். பிறகு எருங்கும் கலைன்றது ஒவ்வொரு யுகத்துல இருக்கும் என்ற விஷயத்த சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ சுகம் இல்லாத ஏதாவது யுகம் இருக்குதா परसेंटेज में பர்சன்டேஜ்ல और उतरती कला न होती है परसेंटेज में। அதாவது சுகம் பர்சன்டேஜ்ல இருக்காம ஏதாவது யுகம் இருக்குதா இல்லைன்னா இறங்கும் கலை பர்சன்டேஜ்ல இருக்காம ஏதாவது யுகம் இருக்கா? चारों युगों या संगम युग में भी நாலு யுகங்கள் பிறகு சங்கம் யுகத்திலையும் 5 युगों में से 5 யுகங்கள்லையும் कोई ऐसा युग है ஏதாவது அப்படிப்பட்ட யுகம் இருக்குதா जिसमें उतरती कला न होती हो? அதுல இறங்கும் கலை இருக்காம இருக்கிற போல இருக்குதா या सुख न होता हो? இல்லைன்னா சுகம் இருக்காம இருக்கிற இது இருக்கா? परसेंटेज में हर युग में பர்சன்டேஜ்ல ஒவ்வொரு யுகத்திலையும் उतरती कला और सुख இறங்கும் கலை பிறகு சுகம் होता जरूर है। அது கண்டிப்பாக இருக்கும். तो सुख बनाना பிறகு சுகத்தை உருவாக்கிக்கிறது और घटाना பிறகு குறைய வைக்கிறது करती குறைஞ்சிக்கிறது कला करना கலைகளை ஆக்கிக்கிறது या उतरती कला करना பிறகு இறங்கும் கலையாக ஆக்கிக்கிறது. ये हमारी बात है। அது நம்மளோட பேச்சாயிருக்கு. हमारे ऊपर निर्भर करता है। அது நம்ம மேல டிபெண்டட் ஆயிருக்குது. इसमें न परमात्मा बाप कुछ कर सकते हैं இதுல பரமாத்மா அப்பாவும் எதுவுமே செய்ய முடியாது. न बाप दादा कुछ कर सकते हैं பிறகு பாப் தாதால கூட என்ன செய்ய முடியாது.
ஒண்ணுமே செய்ய முடியாது. श्रेष्ठ आत्मा कुछ कर सकती है। பிறகு சிறந்த ஆத்மாக்களால கூட எதுவுமே செய்ய முடியாது இதுல. क्यों? ஏன்? क्योंकि बोला है आत्मा अपना शत्रु अपना मित्र खुद ही है। என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆத்மா தன்னோட சத்ரு, பிறகு தன்னோட நண்பன் சுயமே ஆயிருக்குது. कोई दूसरा अपना शत्रु मित्र नहीं है। யாருமே மத்தவங்க தன்னோட சத்ரு இல்லைன்னா நண்பன் இல்ல. आत्मा अपने लिए सुख दुख का सदन करने वाली। ஆத்மா ஒவ்வொரு ஆத்மா தனக்காக சுகம் பிறகு துக்கத்தை ஏற்படுத்திக்க கூடியதா இருக்கு, அதாவது உருவாக்க கூடியதா இருக்கு. இப்போ விசேஷமாக சங்கம் யுகத்துல நாம நமக்காக அந்த லாஸ், பிறகு நமக்காக அந்த லாபம், லாபம் பிறகு நஷ்டம் இப்ப நாம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்.